பிடிசி நண்பதிகளுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுனா எப்படி இருக்கும்? சொல்கிறப்ப செம்மையாக இருக்குல்ல. ஸோ லவ் ஸ்டோரி நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் அதுவும் லவ் லெட்டர்னு சொல்கிறப்போ ஒரே குஷியாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஆள் நமக்கு லவ் லெட்டர் எழுதுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பட் அதுவும் உங்கள் பிடிச்ச பர்சன் எழுதி போயிருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போல்லாம் சொல்கிறியப்பா யார் தான்ப்பா லவ் லெட்டர் எழுதுனான்னு கேட்டிங்கன்னா அதில் தான் கொஞ்சம் சோகம். லவ் லெட்ரு கேட்டிங்கன்னா வரல, பட் உங்கள் பிடிச்ச ஆள்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அந்த லெட்டர் யார் அனுப்பிச்சார் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக பிடிஎஸ்ஸாக இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலாக ஜங்குக்கு சொல்ல வேணும். பர்சன் வித் ரொம்ப 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 க்ரியேட்டிவ்னஸ், லவ்னஸ் எல்லாம் வச்சுட்ருக்க, அடக்கி வச்சுட்ருக்க, கொட்டிக்கிட்டு இருக்க பர்சன். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் ரொம்ப நாள் கழித்து, நாள் கழித்து, இப்போ நூற்றாண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் வர முடியல. பட் என்னோடய மெசேஜ் மூலயமா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வீவர்ஸில் கொடுத்துருக்காரு ஃபேன்ஸுக்கு. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ சொல்கிறேன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி கடைசியில் ஒரு கொஸ்டினும் இருக்குது. இதே மாதிரி ஜங்குக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண நினச்சிக்கலாம். என்ன ஷேர் பண்ணணும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நிறைய வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிட்டு டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அப்படி என்ன தான் ப்ரோ அந்த மனுஷன் வார்த்தைகளை கொட்டினார், சொன்னார், கேட்டாருன்னு சொல்லுங்கள். அப்படியே கேட்டு பட்டர்ஃப்ளையோடு பறக்கிறேன். என்ன தான் வேலண்டைன்ஸ் முடிஞ்சாலும் காதல் மனசில் எப்போவுமே இருக்கிறது தானே, நமக்கு இல்லைங்க வேலண்டைன்ஸ் டே தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்மிஸ் எப்படி இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்களா, சூப்பராக இருக்கீங்களா, அண்ட் எல்லாம் நான் குட்டாக இருக்கேன், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க, அண்ட் நீங்கள் வெதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சூடாகிட்டே போயிட்டுருக்கு. நம்ம ஊர் மாதிரி தான். ஸோ அங்கேயும் போக போக கோல்ட்னஸ் கொஞ்சம் சூடாகிட்டு தான் இருக்கும். அண்ட் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோல்ட்னஸ் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு சூடு இருக்குது, ஒரு சைடு குளிராக இருக்குது, ஒரு கால் தண்ணிக்குள்ளே இருக்குது, ஒரு கால் சூடாக இருக்க மாதிரி இருக்குது. அண்டு என் மனசார என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் புகை மூட்டம் என் கண்ணுக்கு தெரிற மாதிரி தான் இருக்குது, தெளிவாக தெரிய மாட்டேங்குது. அண்ட் அதை தாண்டி நம்ம போகிறதுக்கு இன்னும் நிறையா நாட்கள் இருக்குது, நிறையா பார்க்க வேண்டியது நிறையா விஷயங்கள் இருக்குது. அண்ட் கொஞ்சம் உங்கள் அட்டென்ஷன்லாம் அண்ட் உங்கள்கிட்ட பேசாமல் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கொட்டணும் மாதிரி இருக்குது. எனக்கு இன்றைக்கி என்னமோ தெரில, ஒரே எண்ணமாக ஒரே எண்ணத்தில் ஒரே காதல் நீங்கள் தான் என் மனசுலையும் என் மூலையிலையும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட நான் கொட்டுறதுக்காக தான் வார்த்தைகள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நினச்சது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரே பிக்சரில் ஒரே சீனரியில் என் கூட சேர்ந்து ஒரு பிக்சரில் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ இதுதான் என் மெமரியில் ஓடிட்டுருக்கு. பட் இது என்ன தான் இமேஜினேஷன் இருந்தாலும் ஒரு கண்ணை மூடி பார்க்குறப்ப காதல் தானே. ஸோ அதே காதல் என் மனசில் வரனால தான் ஒரு ஸ்மைலும் வருது. உங்களெல்லாம் அப்படி யோசிக்கிறப்போ ஒரே பிக்சரில் அத்தனை பேரையும் என்ன நானும் இருக்க மாதிரி யோசிச்சா எனக்கு ஒரு ஸ்மைல் கிடைக்கிது. இது என்ன தான் இமேஜினேஷனாக இருந்தாலும் ஹாப்பினஸ்ஸை எங்கே பார்த்தா என்ன, அந்த இமேஜினேஷனில் கூட நான் உங்களை தான் பார்க்குறேன். அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கொட்டியிருக்காரு. ஸோ பாருங்கள், ஒரு கனவுல கூட உங்களை தான் பார்க்குறாரு, இமேஜினேஷன்லேயும் உங்களை தான் பார்க்குறாரு, எல்லாத்துலேயுமே உங்கள் கூட தான் பார்த்து காதல் பண்ணிகிட்டு இருக்கானப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி எப்போயுமே நீங்கள் தான் எனக்கு வேணும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருக்க எல்லா விஷயங்களையும் கொடுத்தது நீங்கள் தான். நான் இப்போ இருந்துகிட்ருக்கிறது எல்லா விஷயங்களையும் கொடுத்தது தான். ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ஒர்க் பண்ணுவேன். அண்ட் மறக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்பவுமே நீங்கள் எண்ணத்தில் இருந்துட்டு தான் இருக்கீங்க. அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டோரி எழுதின ஒரு பீஸ் ஆஃப் பென்சில் நீங்கள் தான். ஸோ உங்களை எப்படினாலும் மறக்க முடியும். அண்ட் என்ன பண்ணுறது, இப்போ சூழ்நிலை இமேஜினேஷன் தான் உங்களை பார்த்துட்ருக்கு. சிறப்பான தரமான சம்பவங்களை உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அண்ட் எப்போயுமே நானும் உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், நீங்கள் என்னை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களா இல்லையா, இது மாதிரி கேட்டுட்டு வேறு ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி அவரும் வேறு ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு உங்களை நான் ரொம்ப 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 மனசாரையும் மூளையாலையும் கனவாலையும் மிஸ் பண்ணுறேன் அண்ட் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு லீவ் லெட்டர், ஸ்கூல் லெட்டர் மாதிரி ஒரு பெரிய லெட்டரை முடிச்சிருப்பார். ஸோ இப்படிப்பட்ட லெட்டர் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அண்ட் உங்களை இவ்வளோ அவர் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கார், இவ்வளோ இமேஜினேஷன் பண்ணி ஒரு கனவுல சந்தோஷம் காண்டுட்ருக்கார். ஸோ அதே மாதிரி நீங்களும் அவங்களை இமேஜின் பண்ணி கனவுல சந்தோஷமாக இருந்துட்டுருக்கீங்களா? அண்ட் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு. மனசை லவ் பண்ணுறதுக்கு லைக்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் எல்லாம் பண்ணிட்டு உங்கள் விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது மாதிரி தான் ஜங்குக்கு உங்கள்கிட்ட பேசினார். இது பட்ட விஷயங்களை நீங்கள் எப்படி உங்கள் காதல் மூலிமா ஒரு லெட்டர் எழுதுனா எப்படி எழுதிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண விடைபெறுறது தான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை.